بك أستجير بك أستجير ومن يجير. السلام عليكم ورحمة الله وبركاته. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين. أما بعد. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் யாருக்கு இல்முடைய விளக்கத்தை தருவான் தெரியுமா? மை யுரீதில்லாஹ பிஹி கைரன் யுஃபக்கிஹு ஃபித்தீன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யாருக்கு அல்லாஹ் நலவை நாடுகிறானோ அவர்களுக்கு மார்க்க தெளிவை தருகின்றான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார்கள். இன்று இந்த குறுகிய நேரத்தில் நாம் பார்க்கவிருக்கக்கூடிய தலைப்பு மிக முக்கியமானது. அல்லாஹ்வுடைய அருட்கொடைகள். அல்லாஹ்வுடைய அருட்கொடை என்று எதை நாம் சொல்லுவது? நாம் விடக்கூடிய மூச்சு, நாம் பார்க்கக்கூடிய பார்வை, நமக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கக்கூடிய நிஅமத்துகளை எப்படி எண்ணி பார்ப்பது? நாம் பேசக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைகளும், நாம் பார்க்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும், நம்முடைய செயல்கள் அனைத்தும், நமக்கு கிடைக்கக்கூடிய அனைத்தும் அல்லாஹ் கொடுத்த அருட்கொடை. நாம் அனுபவிக்கக்கூடிய எல்லா விஷயங்களும், மூச்சை உட்பட எல்லா விஷயங்களும் அல்லாஹுடைய அருட்கொடை தான். கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹுடைய அருட்கொடை என்று நாம் பேச தொடங்கிவிட்டால் நாம் எண்ணி முடிக்கவே முடியாது. அல்லாஹ் அவ்வளவு அருட்கொடைகளை செய்திருக்கிறான், அவ்வளவு ரஹ்மத்துகளை பொழிந்திருக்கிறான். அல்லாஹ் குர்ஆனில் சொல்லும் பொழுது, வஇன் தஉது நிஅமத்தல்லாஹி லா துஹ்ஸூஹா, அல்லாஹ் சொல்கின்றான், அல்லாஹுடைய நிஅமத்துகளை நீங்கள் எண்ண தொடங்கிவிட்டீர்கள் என்றால் அதனை முடித்து விட முடியாது என்பதாக அல்லாஹ் கூறுகின்றான். அல்லாஹ் அவ்வளவு நிஅமத்துகளையும் அவ்வளவு ரஹ்மத்துகளையும் நம் மீது பொழிந்துள்ளான். அந்த வசனத்தின் தொடர்ச்சியில் அல்லாஹ் மிக முக்கியமான ஆபத்தான ஒரு செயலை சுட்டி காட்டுகின்றான். இன்னல் இன்சான லலூமுன் கஃபார். மனிதன் எப்படி தெரியுமா இருக்கின்றான்? நிராகரிக்கக்கூடியவனாக, அநியாயம் செய்யக்கூடியவனாக இருக்கின்றான் என்று அல்லாஹ் குறிப்பிட்டு காட்டுகின்றான். அல்லாஹ் எத்தனையோ நிஅமத்துகளை நமக்கு கொடுத்திருந்தும் நாம் அதை மறுக்கின்றோம். இது என்னுடைய சம்பாத்தியத்தில் ஆனது என்று சொல்கின்றோம், இது என்னுடைய அறிவால் ஆனது என்று சொல்கின்றோம். கண்ணியத்திற்குரியவர்களே, எது நம்முடைய அறிவால் ஆனது? எல்லாம் அல்லாஹுடைய அருட்கொடைகள் தான். எதையும் நம்மால் செய்துவிட முடியாது அல்லாஹுடைய உதவியின்றி. அப்படிப்பட்ட எல்லா விஷயங்களும் அல்லாஹுடைய அருட்கொடை தான். பொதுவாகவே நாம் உலக மக்களிடம் எவ்வாறு நடந்து கொள்கிறோம்? ஒருவர் நமக்கு உதவி செய்து விட்டால் அவர்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆனால் நம்மை படைத்து பரிபாலித்து கொண்டிருக்கக்கூடிய அல்லாஹ் நமக்கு எவ்வளவு நிஅமத்துகளை கொடுத்திருக்கின்றான் என்பதை சிந்தித்து ஏன் நாம் நன்றி செலுத்தவில்லை என்பதை யோசித்து பாருங்கள். ஒருமுறை இமாம் ஹசன் அல் பஸ்ரி ரஹிமஹுல்லாஹ் அவர்களிடம் ஒரு மனிதர் வருகிறார். இமாம் அவர்களே, அல்லாஹ் எனக்கு சோதனையை தந்திருக்கிறான், இந்த நிலையிலும் நான் நன்றி செலுத்த வேண்டுமா என்று கேட்டபொழுது இமாம் அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ் உன்னை சோதிக்கவில்லை என்றால் எப்படி அல்லாஹுடைய அன்பை நீங்கள் புரிந்து கொள்ள முடியும்? எப்படி அல்லாஹுடைய ரஹ்மத்தை புரிந்து கொள்ள முடியும் என்பதாக. அல்லாஹ் மனிதனை சோதிப்பது துன்புறுத்துவதற்காக அல்ல, அல்லாஹுடைய நேசத்தை புரிய வைக்க வேண்டும் என்பதற்காக. அல்லாஹ் எந்த ஒரு படைப்பிற்கும் அநீதம் செய்ய மாட்டான், அநீதம் செய்வதை அவன் தடை விதித்து கொண்டான். அப்படிப்பட்ட அந்த ரஹ்மானுடைய அன்பை நாம் எவ்வாறு புரிந்து கொள்வது? கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குர்ஆனில் சொல்லும் பொழுது, யா அய்யுஹன்னாஸ் உதுக்ரு நிஅமத்தல்லாஹி அலைக்கும், மக்களே, உங்கள் மீது அல்லாஹ் செய்திருக்கக்கூடிய அந்த பாக்கியங்களை எண்ணி பாருங்கள், சிந்தித்து பாருங்கள் என்பதாக. ஹல் மின் ஹாலிகின் கைருல்லாஹ், அல்லாஹ்வை தவிர வேறு படைப்பாளன் உண்டா? யர்ஸுகுகும் மினஸ் ஸமாஇ வல் அர்த், அல்லாஹ் வானத்திலிருந்தும் பூமியிலிருந்தும் உங்களுக்கு ரிஸ்கை தந்து கொண்டிருக்கிறான். லா இலாஹ இல்லாஹு, வணங்குவதற்கு தகுதியானவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை. ஃபஅன்னா தூஃபகுன், அவ்வாறு இருக்க அல்லாஹ்விடமிருந்து நீங்கள் எப்படி திருப்பப்படுகிறீர்கள் என்பதாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குர்ஆனில் கூறுகின்றான். அல்லாஹ் கொடுத்த இன்னொரு மிக முக்கியமான சிறப்பு எது தெரியுமா? அர் ரிஸ்க். அல்லாஹ் கொடுத்த எல்லாம் ரிஸ்க் தான். உணவு மட்டும் இல்லை, உடை மட்டும் இல்லை, அல்லாஹ் நம் மீது பொழிந்திருக்கக்கூடிய எல்லா ரஹ்மத்துகளும் ரிஸ்க் தான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குர்ஆனில் இதை பற்றி சொல்லும் பொழுது, யா அய்யுஹல்லதீன ஆமனு குலூ மின் தய்யிபாத்தி மா ரஸக்னாகும், ஈமான் கொண்டவர்களே, நாம் உங்களுக்கு அளித்ததிலிருந்து தூய்மையானவற்றை உண்ணுங்கள். வஷ்குரு லில்லாஹி இன் குன்தும் ஈயாஹு தஅபுதூன், அல்லாஹ் சொல்கின்றான், நீங்கள் அல்லாஹ்வையே வணங்குபவர்களாக இருப்பீர்களாயின் நீங்கள் அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்துங்கள் என்பதாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு நினைவூட்டுகிறான். நாம் யோசித்து பார்க்க வேண்டும், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எவ்வளவு நிஅமத்துகளை நமக்கு கொடுத்திருக்கின்றான். உண்ண உணவு, இருக்கு இடம் போன்ற எல்லா விஷயங்களையும் செய்து கொடுத்திருக்கிறான். ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய நிலையும் சஹாபாக்களுடைய நிலையும் யோசித்து பாருங்கள். எப்படிப்பட்ட நிலையில் வாழ்ந்திருந்தாலும் அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்திக் கொண்டிருந்தார்கள் என்பதை. ஒருமுறை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு தெருவீதியாக பசியின் காரணமாக நடந்து கொண்டு வருகிறார்கள். வீட்டில் உண்பதற்கு உணவில்லை. சஹாபாக்கள் உமர் ரலியல்லாஹு அன்ஹு, அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் ஒரு புறத்தில் இருந்து வருகிறார்கள்.
பார்த்து கேட்டவுடன் என்ன விஷயம் என்பதாக கேட்டவுடன் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் சொல்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், நாங்களும் இந்த நிலையில்தான் வருகிறோம், எங்களுக்கும் அதே தேவைதான் என்பதாக சொன்னார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு சஹாபாக்களும் ஒரு நபித்தோழருடைய வீட்டுக்கு செல்கிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் அந்த தோழர்களையும் பார்த்தவுடன் அந்த சஹாபி விருந்திற்கு அழைத்தார்கள். விருந்திற்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உட்கார்ந்த பொழுது அந்த விருந்தில் என்ன இருந்தது தெரியுமா? பேரித்த பழங்களும் கொஞ்சம் ஆடுகளும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்தில் ஆடு வெல்லாம் சர்வ சாதாரணமாக கிடைக்கும். ஆனால் அப்படிப்பட்ட நிலையும் நாம் யோசித்து பார்க்க வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் தோழர்களுக்கும் இந்த கண்ணிய உபச்சாரம் செய்துவிட்டதற்கு பிறகு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், லா துஸ்அலுன்ன, இந்த நிஅமத்திற்காக கூட நாளை மறுமையில் நாம் விசாரிக்கப்படுவோம் என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு நினைவூட்டுகின்றான், தும்ம லதுஸ்அலுன்ன யௌமஇதின் அனின் நஈம். ஒரு நாள் வரும், அந்த நிலையில் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய நிஅமத்துகளை பற்றி அல்லாஹ் விசாரித்தே தீருவான். இந்த நன்றியை பற்றியான ஒரு தாக்கத்திற்குரிய ஒரு நிகழ்வு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முன்பின் பாவம் மன்னிக்கப்பட்ட ஒரு நபி. இரவு முழுவதும் நின்று தொழுகிறார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் பார்த்து கேட்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், நீங்கள் முன்பின் பாவம் மன்னிக்கப்பட்ட ஒரு நபி, ஏன் இவ்வளவு சிரமத்தை மேற்கொள்ள வேண்டும் என்று ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா கேட்டவுடன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அஃபலா அகூன அப்தன் ஷகூரா, நான் அல்லாஹ்விற்கு நன்றியுள்ள அடியானாக இருக்க வேண்டாமா என்று கேட்டார்கள். சுப்ஹானல்லாஹ். கண்ணியத்திற்குரியவர்களே, நபியுடைய நிலையை யோசித்து பாருங்கள், நம்முடைய நிலையும் யோசித்து பாருங்கள். நாம் எல்லாம் இருந்தாலும் எதையும் இல்லாதது போல் பொறாமை கொள்கிறோம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எதையெல்லாம் கொடுத்திருக்கின்றானோ அதை மறுக்கிறோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த நிலையில் கூட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நான் நன்றியுள்ள அடியானாக இருக்க வேண்டாமா என்று நினைவு கூறினார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ்விற்கு ஒரு அடியான் நன்றி செலுத்தினால் அல்லாஹ் அந்த நிஅமத்தை பன்மடங்காக்கி தருவதாக அல்லாஹ்வுடைய வாக்குறுதி உண்டு. அப்படிப்பட்ட நிஅமத்துகளை எண்ணி நாம் நிச்சயமாக அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்தியே ஆக வேண்டும். அல்லாஹ் கொடுத்ததில் எமக்கு மிகப்பெரிய ஒரு நிஅமத் இந்த தீன் இஸ்லாத்தில் அல்லாஹ் நம்மை வைத்திருப்பது. இப்படிப்பட்ட இந்த சிறப்புமிக்க இந்த தீனில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய உம்மத்திலும் நம்மை அல்லாஹ் ஆக்கியது. கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுடைய நிஅமத்தை நாம் சொல்லிக்கொண்டே போகலாம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு கொடுத்த இந்த நிஅமத்தை எண்ணி அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்துவோம். நாளை மறுமையில் நன்றி செலுத்தியவர்களின் கூட்டத்தில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம் அனைவரையும் அல்லாஹ் எழுப்புவானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.